மெசேஜ் கேட்டீங்க? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாங்க. ரெடியா சொல்லாமா? அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு எல்லாம் போன வாரம் ஆவியை ஊற்றினார்? யாரெல்லாம் போன வாரம் புதுசா அந்நிய பாஷை பெற்றேன், புது பாஷைகளை நான் என் வாயில பேசினேன் அப்படின்ற யாரெல்லாம் இருக்கீங்களா? போன வாரத்துல புது பாஷைகளை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு 2 வார்த்தை தான் பேசுவேன், ஆனா போன வாரத்துல நான் என்ன அறியாமலே சில புது பாஷைகளை சந்திச்சு. ஓகே, கை தட்டலாம், 2 கை தட்டலாம். அல்லேலூயா சொல்லாமா? 3 பேருக்கு கர்த்தர் புது பாஷைகளை கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. போன வாரம் எல்லாம் புதுசான அபிஷேகம் பெற்றீங்களா? போன வாரத்துல புதுசா அந்நிய பாஷை வரும், ஆனா பெற்றீங்களா? அபிஷேகம் செஞ்சிருந்தீங்களா? இல்ல. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப எல்லா அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. இனிமே அந்நிய பாஷை பேசினா எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பேச. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை வர பெறாதவங்க அந்நிய பாஷை வார்த்தைக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் இல்லாம அந்நிய பாஷை இல்லாம ஆனா நீ பேச முடியாது, ஜெயமா நீ நடக்க முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? இதுல வெக்கப்பட்டுக்கின்னு, இதுல கூச்சப்பட்டுக்கின்னு சர்ச்சில் வந்து சொன்னாங்க எனக்கு கேவலமா நினைச்சிருவாங்க, அது வேற ஒரு பெருமை. சர்ச்சில் வந்து சொல்லிட்டாங்க, ஐயோ நம்ம இன்னும் வருஷத்தை வரலையோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அசிங்கம் நினைச்சிருவாங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா எல்லாத்தையும் யாரும் அசிங்கப்பட போறது? நான் இல்லை. நான் அசிங்கப்பட போறேன்? போய் சொல்ல நீங்க வரலன்னு சொன்னா அதுக்காக பாஸ்டர் நல்லா ஃபேமிலி நல்லா ஜாப் பண்ணி நல்லா இந்த அபிஷேகம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதை வந்து நம்ம இது பண்ணலாம். நீங்க எல்லாம் பெற்றுட்டு ஆமா சமைச்சு போட்டுருக்கீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாகவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அபிஷேகம் விலை மதிக்க முடியாதது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? மறுபடியும் நான் கேட்கிறேன், என்னால ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அந்த சபையில, ஐயா நீங்க தனியாலாம் அபிஷேகத்தில் நிரம்ப சொல்றீங்க, அப்படி எப்படி நிரம்புறது? தனியாலாம் எப்படி அபிஷேகத்தில் நிரம்ப முடியும்? நடந்து போகும்போது வேலை செய்யும் போதெல்லாம் நீங்க அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றீங்களா, அது மாதிரி பேச முடியுமா? இப்போ வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணும்போதுனா அந்த இது கிடைக்கும் நமக்கு. அவங்க தனியா எப்படி பேச முடியும் அப்படின்னு என்ன கேட்டாங்க. யாரெல்லாம் இந்த கேள்வி கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருந்து சூப்பரா கேட்டா நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அப்பா எது சொல்லுவா, உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்க யாரையும் சொல்லிட்டோம்ல சந்தோஷம் கொஞ்சம் இருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உலகத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, டாக்டராண்டியும் வக்கீல் பொய்ய சொல்லக்கூடாது. சரியா? டாக்டர் போய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க. டாக்டர் போயிட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லி நீ சொன்ன அந்த நேரம் போய், ஐயா அந்த மாத்திரை மட்டும் கொடுங்க, நாம பிரச்சனை இல்லையா, மாத்திரை மட்டும் போடுவையா, ஊசி மட்டும் போடுயா. அவன் என்ன பண்ணுற, போடுற வருமானம் வந்தா போதும், ஊசியை போடு. என்ன பிரச்சனை, என்ன வியாதி, தலைவலியா வயிறு வலியா கால் வலியான்னு உண்மையை சொன்னா அதுக்காக மருந்தவரு. சரி வைக்கல, நீ போய் சொல்லக்கூடாது. இல்ல வக்கீல் ஐயா உண்மையை சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லக்கூடாது. வக்கீல பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் தெரியுது. இல்ல அப்படி கூட சொல்றது, என்ன தப்பு பண்ணாலுமே வக்கீல் நினைச்சா அவனை காப்பாற்றலாம். அதுக்கு சட்டம் இருக்குது. நீ கொலைப்படாலும் சரி, திருடினாலும் சரி, என்ன பண்ணி அது உண்மையை சொன்னாதான் அவன் அதுக்கு மாதிரி பேச வேண்டி பண்ணுவான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் வந்து நிறைய வக்கீல் கூட இருக்கிறேன் சொல்றேன், இந்த மாதிரி ரூட் நாம தப்பா யோசிக்காதீங்க. ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அவன் பெயில வெளியிடணும். அவன் ஏன் கொலை பண்ண, ஆமா கொலை பண்ண உண்மைதான், அவனே சரண்டர் பண்ணிட்டான். புரியுதா?
ஆனா உண்மையை சொல்றேன், ஏன் கொலை பண்ணு சொல்லு. இல்லையா? கோபம் வந்து கொலை பண்ணாங்க. அவன் தப்பிக்க முடியல. இல்ல இல்ல நீ கரெக்டா சொல்லு, ஏன் கொலை பண்ண. அவன் சொல்றான், என் தங்கச்சை வந்து பயங்கரமா தொந்தரவு பண்ணாங்க, அடிக்கடி கிண்டல் பண்ணாங்க, வழிமறிப்பி ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, அதனால கோபத்துல குடிச்சிட்டேன், செத்துவான்னு தெரியாது, குடிச்சிட்டேன், செத்தான். இவன் எதுனா வெளியே என்ன கேஸ் வச்சுக்க போனானா, ஆமா சொந்த தங்கச்ச ஒருத்தன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது அந்த கோபத்துல என்ன பண்ணாங்க, பண்ணிட்டா செத்துவானா அவனுக்கு தெரியாது, அந்த வந்த போத பண்ணான், அந்த கோபத்துல வெளியே இருக்காங்க. இப்ப உண்மையை சொல்லாதுங்களா? உள்ளதான் கண்டிருக்கு. எது தெரியுமா சொல்றேன், எல்லா சட்டத்திலுமே நம்ம சட்டத்துல ஒருத்தருக்கு தப்பிக்க கூடிய வழிகளை வச்சிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லாதான் அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி பாஸ்டான நீங்க எல்லாம் போய் சொல்லவே கூடாது. அதுதான் இது உதாரணம். ஊழியக்காரன் என்ன பண்ண நீங்க அனனியா சப்தியா இருந்தாங்க, தப்பு பண்ணாங்க. அப்போ 5 சட்டக்குனாங்க அவங்க அவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவர் கொடுக்கணுமா? சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வேதத்துல இப்படிப்பட்ட பெரிய தண்டனை யாருக்குமே கருத்து கொடுக்கல. இந்த சின்ன காரியத்துக்கு உழப்பறி உபச்சாரம் பண்றான், அநேகம் பண்றான், அக்கிரம் பண்றான், ஆண்டு மறுதளிச்சாங்க. அந்த நேரத்துல டக்குனு ஆண்டு பண்ணலாம், யோசிச்சு தான் பண்ணாரு. அப்போ 5வது எத்தனை பண்ணி வசீங்க நல்ல கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். அவருடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தில் நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அவன் சொல்றான், பேதுரு, நீ மனுஷன் என்ன சொல்லி நினைச்சுக்கிற, நீ ஒரு ஊழியக்காரன் பேசுற அப்படின்னு நினைச்சு பொய் சொல்லிட்ட. ஆனா நீ ஊழியக்காரன் பேசுறது இல்ல, நீ கடவுளை பேசுற, நீ கடவுளாண்டியே போய் சொல்லிட்ட. அதுல சொல்லாமா? அதனால என்ன நடக்குது? அந்த தண்டனை மட்டும் படிங்க, தண்டனை மட்டும் படிங்க. சரி, இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வார்த்தை கேட்டதுக்காக இவ்வளவு பேர் தண்டனை கட்ட கொடுக்குமாப்பா? இதுனாப்பா அவ்வளவு பெரிய பாவமா? அவ்வளவு பெரிய தப்பா? ஆமா, அது அவ்வளவு பெரிய தப்பு தான். அல்லேலூயா சொல்லாமா? ஆசாரியனுக்கு பொய் சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் சரளமா சொல்றாங்க, சரளமா, ஒரு பயமே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? சரி, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, பரவாயில்ல, கர்த்தர் படிப்பார், சத்தியம் தெரிஞ்சிச்சு இல்ல, இனிமே நீங்க பொய்யே சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அதே மாதிரி இன்னொரு சொல்றீங்க, நீங்க சொல்ற எந்த உண்மையா இருந்தாலும் பாஸ்டர் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி சொன்னா நான் பாஸ்டர் இல்ல, நான் எனக்கான படுதல் கடவுளை பண்ணுவேன். சரி, அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டம், உங்க பிரச்சனை, உங்க தேவை, உங்க சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? சொல்லணும், மறைக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கிறேன்னா, விசுவாசிங்க அபிஷேகத்துல நல்லா நிரம்பி ஜெபிக்கிறோம், நீங்க மாறணும். அபிஷேகத்துல நல்லா நிரம்பி ஜெபிக்கிறோம், நீங்க மாறணும். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் கர்த்தர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலே நாமே நான் ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலே நான் ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னாரு. நீங்க ஊத்திட்டாருல. இதுக்கு முன்னாடி மாம்சமான யாவர் மேலே ஆவியான இல்லையா? இருந்தார். எப்படி இருந்தாரு? இல்ல, அவரும் மாம்சமானது தானே. கேள்வி புரியுதா? அவங்களும் மாம்சமானது தானே. மாம்சமான யாவர் மேலே நான் ஊற்றுவேன் சொன்னாரு. ஆனா அவங்களும் மாம்சமானது தானே. அப்படி போவாங்க அந்த கேள்வி. நீங்க கரெக்டா முன்னாடி சொன்னது பதில் கரெக்ட் இல்ல, அவர் முன்னாடி சொன்னது என்னன்னா, குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட மாம்சமான நபர்கள் மேலதான் இறங்கினாங்க, யாவர் மேலும் இறங்கல. கை தட்டலாம். அல்லேலூயா சொல்லுங்க.
அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேல அவர் இறங்கல. குறிப்பிட்ட மாம்சமானவர் மேல வந்தாரு, வேலை செஞ்சாரு, போயிட்டாரு. அதை சொல்லாமா? ஆனா இப்ப வாக்குத்தத்தம் என்னன்னா, யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தர்தான் தெய்வம், கர்த்தர்தான் தெய்வம், அவர் என்று வேறு தேவர்கள் இல்லை, நம்ம நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறார்களோ, விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, அன்னைக்கு 120 பேர் வச்சாங்க, அப்புறம் 3000 பேர் நம்பிக்கை வச்சாங்க, இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. அத்தனை பேர் மேலேயும் அவர் இறங்கி கிரியை செய்ய வல்லமை தேவனாக கை தட்டலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு முன்பாக சாதாரண மனிதனுக்கு இந்த பரிசுத்தாவி கிடைக்காது. அல்லேலூயா சொல்லலாமா? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறானா அந்த காலத்துல அவன் தான் அந்த ஊருக்கே கடவுள். புரியுதாமா? பரிசுத்தாவி அபிஷேகம் ஒரு மனிதன் அந்த காலத்துல இருந்ததுன்னா அந்த ஊருக்கே கடவுள் மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ராஜாலிருந்து மந்திரிலிருந்து எங்க போவாங்க? அந்த ஆசாரியை தேடி போவாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? மாம்சமான யாவர் மேலும் நம்முடைய ஆவியை ஊற்ற பண்ணினார். அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன பசங்க தெரியும் சொல்ல முடியும். தரிசனத்துக்கு போன வாரத்துல வந்து பிரதர் வந்திருக்கேங்க, திரும்ப கூடல நிறைய பேர் தரிசனத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கிட்டத்தட்ட 10 வருஷம் சர்ச்சைக்கு வந்து அபிஷேகமே பெறாதவங்க போன வாரம் ஒரு அம்மா சொல்லிச்சுல, நீ அபிஷேகம் பெறலாம், நீ வாழ இந்த வாரத்துல ஆண்டவர் அவர் மேல இறங்கினார் பாருங்க அந்நிய பாஷையோடு. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பயங்கரமா இருக்கிறார் ஆண்டவர். இதை கண்டி யூடியூப் சேனல் வச்சு நம்ம போட வச்சுங்களா? நம்ம எங்கே போனோம். ஆனா சர்ச்சில் எழுதுற மெசேஜை வந்து 4 பேர் போறதுக்கு நம்ம சர்ச்சில் முடியுது. சரி பரவாயில்ல. அல்லேலூயா சொல்லாம அல்லேலூயா. அதுன்னு ஒரு நாள் வரும், அதுக்கான நாள்ல கர்த்தர் பண்ணுவாரு செய்வார். அல்லேலூயா சொல்லாம ஆமா பயங்கரமா இருக்கிறார் ஆண்டவர். பலமாக இருக்கிறார், பெரியவங்க மேலே இருக்கிறார். நம்ம ஒண்ணுதானப்பா படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா மேல கர்த்தர் இருக்கு, அப்படி பேசுறாரு ஆண்டவர். அப்படியே கண்டிப்பா பேசுறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்க சில பேர் மேல இறங்கல, நான் பேரை சொல்ல முடியும். ஆமா பிரஸ்டீஜ் பார்த்து இருக்கிறாங்க. இருக்கட்டும், எவ்வளவு நல்ல நீங்க இருக்கட்டும். எப்போ பிரஸ்டீஜை விட்டுட்டு ஐயா எங்களுக்கு நல்லா ஜோம் பண்ணுங்கய்யா, நாளைக்கு ஜோம் பண்ணிட்டீங்கன்னா அவர் நம்ம மேல இறங்குவார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? சரி ஓகே. சொன்னபடியே மாம்சமான யாவர் ஆவல் என்ன பண்றாரு? தம் ஆவியை ஊற்ற பண்ண ஒரு ஆவலாக இருக்கிறார். அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிற நினைக்கிறவங்க தாகமா இருக்கணும், முழுமையா உங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்க ஆவி ஆத்மாவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆவியில் இருக்கிறார். கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், கர்த்தர் பார்க்கிற மொழிகள். நான் ஒவ்வொரு வாரம் அபிஷேகத்துல நிரம்பும்போது காத்துக்கு பார்ப்பேன். ஏன் பார்த்தா தப்பா தெரியாதுங்க. எல்லாரும் நல்ல வாழ நான் பாடுறேன், நான் யார் பாட்டு சிறப்பு, அது தப்பு இல்லை. அப்ப எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்புறதுக்கு எல்லாரும் நல்லா பாட்டு பாடணும்னு அவருக்கு விசுவாசிக்கிறாங்க. அந்த மகனே நீங்க நல்லா நிரப்பணும். அந்த அந்த ஆர்வம் எனக்கு இந்த நாட்டுக்கு இங்க நிற்கும் போது அங்க நிற்கும் போது அப்படியே மனசுக்குள்ள தோணுச்சு. அவரே நீங்க இப்படிலாம் கை தட்டி பாட்டு பாடாமல இசைக்கு வாசனை தாய் மாதிரி சைலண்டா ஒரு மாதிரி இறங்கி இந்த வாரம் இந்த சாட்சி எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலேயே சொல்லாமா ஊழியக்காரருடைய விருப்பங்களை கூட கத்தடா பண்ணாரு. நிறைவேற்ற வல்லமை. உங்க விசுவாசம் தாங்க, உங்க விசுவாசம் தான். அதுலேயே சொல்லாமா அல்லேலூயா. நான் வந்து உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்ப்பா. சபையில பேண்ட் அடிக்க ஆள் கிடையாது. நல்லா கவனிங்க, திருச்சபையில பேண்ட் அடிக்க ஆள் கிடையாது. சாப்பாஸ் அடிப்பாரு, அவர் எல்லாம் யாராவது அடிக்க மாட்டாங்க. ஒரு பீட்டர் குதிரை அடிப்பாப்புல அவங்க இருக்கப்பல அச்சாதான் பாட்டை யாரும் பாட மாட்டேங்க. அந்த அளவுக்கு அடிப்பாரு, அவர் தெரிஞ்சதுக்கு அடிப்பாரு. நான் ஒரு முடிவு பண்ணனா அத்தனை நாத்திகமா சர்ச்சில் பேண்ட் அடிக்கணும். பாஸ்டர் கூட சொல்றாங்க, என்னை பேரு மாதிரி பசங்க இருக்காடாடி தண்டத்துக்கு வந்து உட்காந்து போறீங்களே, இதுமே நான் சொன்ன சர்ச்சுக்கு வரீங்க என்ன பார்த்து தண்டத்துக்கு எவ்வளவுக்கு ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் அப்படி பாஸ்டர் சொல்லுவா அத்தனை வாரம் பாருமா நான் ஒரு வாரம் தண்ணி பண்ணிடுறா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. சிஸ்டர் பிரதர் கர்த்தர் சாட்சியா சொல்றாங்க, தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா
திங்கட்கிழமை நைட்டு சர்ச்சில் பத்துங்க எங்க வீட்டு பார்த்து ஒருத்தங்கிறான் காந்தி அவனை கூட்டு வந்து பத்துங்க ஏதா வாழ சர்ச்சில் பத்துலாம் வாடா சர்ச்சில் நல்லா சொல்லுது ஏசப்பா வர ஞாயிற்றுக்கிழமை நான் பேண்ட் அறியணும் அதுவும் நல்லா அறியணும் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஏசப்பா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாள் சர்ச்சிலே தோணும் அது எதுக்காக சப்பன் ஊடு ஓனாண்டு வர கால் ஓனாண்டு வர சர்ச்சில பயன்பட நினைங்க எல்லாத்தையும் கத்த உங்களுக்கு தருவார் அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா புதன்கிழமை வரல வேலைக்கிழமை வரைக்கும் வரல வெள்ளிக்கிழமை 12 மணி வரைக்கும் அவனை விடல பாடி வெள்ளிக்கிழமை 2 பாட்டுக்கு அடிச்சாச்சு அல்லேலூயா சொல்லலாமா ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அப்பா வந்து மைக்கு முடிச்சு ஒரு பாட்டு பழைய பாட்டு பாடுவாங்க அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா ஃபர்ஸ்ட் பாட்டு அடிச்ச உடனே அவங்க மனசுல வந்து ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அல்லேலூயா சொல்லலாமா எப்படிடா கர்த்தர் வச்சிருப்பான் அல்லேலூயா சொல்லலாமா நீங்க நினைக்கிறீங்க சும்மா வரலாம் கிடையாதுங்க வைரக்கியமா கர்த்தரை தேடணும் கண்டிப்பா உங்க லைஃப்ல கர்த்தர் கிரியை செய்து நீங்க பார்க்கணும் அல்லேலூயா சொல்லலாமா வைரக்கியம் இருக்கிற சபை மேல அல்லேலூயா சொல்லலாமா நீங்க சத்தியம் என்ன தெரியுமா சபை ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டது எபேசு சபை கர்த்தர் சொல்றாருல நல்ல கவனிங்க இன்னைக்கு சத்தியம் என்ன சொல்லுங்க திருச்சபை ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டது ஆண்டவர் வருத்தப்படுறாரு அல்லேலூயா சொல்லுங்க எபேசு வாங்க எபேசு சீக்கிரம் வாங்க அடுத்து போறோம் ஏன்னா இன்னைக்கு மகளிர் குறிச்சு கொஞ்சம் விசாரம் பேச இருக்கிறாங்க பிரைஸ் இன்னைக்கு என்ன செய்தி தலைப்புனா விசுவாசி நல்லா கவனிங்க எபேசியர் 2 அதிகாரம் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் எபேசு சபை வாசிங்க 2 அதிகாரம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் 7 நட்சத்திரங்களை அந்த சபைக்கு சொல்ற அறிவு விட்டுருங்க. அப்புறம் 3ஆம் வசனம் படிங்க, 4ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டுவிட்டாய். அல்லேலூயா சொல்லலாமா? அப்புறம் படிக்குமா? உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லன்னா நான் சீக்கிரமா உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதில் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமாக. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்னன்னா, திருச்சபை ஆதி அன்பை விட்டுச்சு. ஆண்டவருக்கு வருத்தப்படுறார். எபேசு சபையை பார்த்து வருத்தப்படுறாரு. உன் பேர்ல ஒரே ஒரு குறை உண்டு. என்ன குறைனா ஆதியில கொண்ட அன்பை விட்டுட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிங்க. என்ன அன்பு தெரியுமா பிரதர்? என்ன அன்பு தெரியுமா கதை சொல்றாரு? இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் என்ன சொல்றாங்க, ஐயோ ஆதியில நான் நல்லா பாட்டு பாடுறேன், ஒரு 2 பாட்டு பாடுவேன், அதெல்லாம் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஆதியில கொஞ்சம் ஜோம் பண்ணுவேன், அதெல்லாம் விட்டுக்கிறேன். ஐயோ ஆண்டவர் இதை சொல்லல, இதை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதி திருச்சபை பரிசுத்தாவை அபிஷேகம் பெறும்போது முதல்ல இந்த பூமி மேல மாம்சமான யாவர் மேலும் அவர் வந்து இறங்கும் போது அதை பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஆண்டவர் மேல வச்சாங்களே ஒரு அன்பு. அந்த அன்பை வந்து ஆண்டவர் மறுபடியும் எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, கையை தட்டி, நல்ல கையை தட்டி அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு அந்த அன்பு தான். அவர் சொல்றாரு, இல்லாவிட்டால் விளக்கு தண்டை அதிலிருந்து எடுத்து போடுவேன். அல்லேலூயா சொல்லாமா? நீக்கி போடுவேன் கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. இதுக்கும் பரிசுத்தாவினுடைய செய்திக்கு என்ன சம்பந்தம்னா, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்காக ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க.
மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றினாரா இல்லையா? ஊத்திட்டாரு. ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை, பெற்ற அபிஷேகத்தை நீங்க எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்? அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, அன்பை விட்டுறக்கூடாது. அன்பு எந்த அன்பை விட்டுறக்கூடாதுன்னா, ஆதி திருச்சபை ஆண்டவர் மேல வச்சது ஒரு அன்பு. அந்த அன்பை தான் நீங்க பார்க்க போறோம். ஆதி திருச்சபை எப்படி ஆண்டவர் மேல அன்பு வச்சாங்க, நீங்க எப்படி ஆண்டவர் மேல அன்பு வச்சுக்கிறீங்க, அதுதான் நீங்க ஆண்டவர் மத்தியில பேச போறேன். அதுல சொல்லாமா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி அதுல வந்து ஆரம்ப காலத்துல ஐயா நான் காணிக்கை பாட்டு பாடுவையா, அப்புறம் முன்னாடி ஒரு 2 பாட்டு பாடுவையா, அப்புறம் கொஞ்சம் ஜோம் பண்ணுவையா, அதெல்லாம் போயிட்டு இருக்கிறையா. ஐயோ தலையத்தை, இதெல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. நீ 2 பாட்டு 3 பாட்டு பார்த்த பெரிய விஷயம். ஆதி திருச்சபை ஒரு அன்பு வச்சுது ஆண்டவர் மேல. ஆண்டவரே பெருமைச்சிட்டாரு. உலக மக்கள்லாம் அவங்க வச்ச அன்பை பார்த்து உலக மக்களுக்கெல்லாம் பயம் உண்டாச்சு. அல்லேலூயா சொல்லலாமா? எப்போ 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 இந்த பயம் உண்டாச்சு தெரியுமா? அவங்க ஆண்டவர் மேல வச்ச அந்த அன்பு, திருச்சபை மேல வச்ச அந்த அன்பை பார்த்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாச்சு. கர்த்தர் இந்த எபேசு சபையை பார்த்தா சொல்றாரு, இந்த திருச்சபையை நான் இப்பொழுது பார்க்கிறேன். எப்பொழுது பார்க்கிறேன்? எப்ப பார்க்கிறேன் தெரியுமா? 70 வருஷம் கழிச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் மரிச்சு உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திருச்சபை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆரம்ப காலத்தில் திருச்சபை ஆரம்பித்தீங்களே, என்னுடைய ஆவியை நீங்க அனுப்பும் போது வச்சுக்கல ஒரு அன்பு, அந்த அன்பு இப்ப இல்ல உங்க அண்ணன். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, என்னதான் அவங்க அனுபவிச்சாங்கப்பா அப்படின்னா பயங்கரமா அனுபவிச்சாங்க. அதை நம்ம பார்க்கலாம். எடுத்து வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பரிசுத்த அபிஷேகம் பெற்ற நீங்க, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், சந்தோஷப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, தப்பு இல்லை. ஆனா அபிஷேகம் பெற்ற நீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை நிரம்புற நீங்க எந்த மாதிரி அன்பு வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஒரு திருச்சபை எந்த அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? நீ ஆரம்ப காலத்துல பாட்டு பாடுனே, அந்த பாட்டை வந்து பாடிட்டு போகணும்னு கர்த்தர் நினைக்கல. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், ஆரம்ப காலத்துல 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அந்த அன்பை வந்து நீ தொடரணும், அந்த ஆசை ஆண்டவர் படல. ஆனா ஆதி திருச்சபை ஒரு அன்பு வச்சிருச்சு, அந்த அன்பை நம்ம தொடர்ந்து கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கை தட்டுங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. அப்புறம் எல்லாருக்கும் பயம் உண்டு. கையை தட்டுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு கை தட்டுமா? நல்ல கை தட்டு. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆடு நாம. எப்ப பயம் உண்டாச்சு அவங்களுக்கு? உலக மக்களுக்கு ஏன் பயம் வந்துச்சுமா? பேய், ஐயோ இவங்க மூஞ்சி பேய் மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இவங்க பயமாயிட்டாங்க, அதை பார்த்தா இல்லப்பா. என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வச்ச அந்த அன்பு இல்லை, அவங்க திருச்சபை மேல வச்சிருக்கிற அந்த பாசத்தை பார்த்து, அல்லேலூயா சொல்லாமா? அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை பார்த்து, உறுதியாய் ஜெபத்துல தரித்திருக்கிறதை பார்த்து, என்ன வந்தாலும் மரணமே நேர்ந்தாலும் உயிரே போனாலும் ஜெபத்தை விட மாட்டேன், இந்த ஜெபத்தை விட மாட்டேன், இந்த திருச்சபை கூடுதலை விட மாட்டேன் என்று சொல்லி தினந்தோறும் ஒன்னா சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. கையை தட்டி அல்லேலூயா. தினந்தோறும் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. தினந்தோறும் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. படிங்க தொடர்ச்சி படிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து ஒரே மனதா இருந்து மாறி போல பரிசுத்தாவின் பெறும் போது மட்டும் ஒரு மனம் இல்ல,
ஒவ்வொரு நாளும் எல்லாம் ஒருமனப்பட்டு திருச்சபையோடு ஒருமித்து ஜெபம் பண்ணி ஜெபத்திலே தரித்திருக்கிறதை விசுவாச உலக மக்கள் பார்த்து பயம் கொண்டாச்சு. அல்லேலூயா. இவங்களால எப்படி ஒற்றுமையா இருக்க முடியுது? இவங்களால எப்படி இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? இவங்களால எவ்வளவு அன்பா இருக்க முடியுது? இவங்க எப்படி இந்த திருச்சபை மேல எவ்வளவு அன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லி திருச்சபை மேல வைத்த அன்பையும் அவங்க செஞ்ச கிரியைகளையும் அல்லேலூயா அவங்க உறுதியாய் ஜெபித்த ஜெபங்களையும் பார்த்து அநேகருக்கு பயம் உண்டாச்சு. அப்புறம் படிங்க. சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளை வித்து ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அல்லேலூயா. அப்புறம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடிலம் இல்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு கையை தட்டி நல்ல நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. திருச்சபையை கர்த்தர் பார்க்கிறார். பரிசுத்த அபிஷேகம் பரத்துக்கு முன்னாடி ஆலயத்தை பார்த்தாரு. ஆலயத்தை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டார். புறாவிக்கிறவனையும் வியாபாரம் பண்றவனை பார்த்து சாட்டி எடுத்து அடிச்சு என்ன பண்ணாரு? தோர்த்தனார். எப்போ இந்த பூமிக்கு வரும்போது அதிலே சொல்லாமா இந்த பரிசுத்த அபிஷேகத்தை இந்த பூமிக்கு கர்த்தர் அனுப்பி அப்பொழுது திருச்சபை எப்படி பார்க்கிறார்? கையை தட்டலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி மாதிரினா அவன் வச்சிருந்த சொத்து வீடு வாசல் நிலத்தை எல்லாம் வித்து அதிலே சொல்லாமா எல்லாத்தையும் பொதுவாக இந்த சர்ச்சில் புரியுதாப்பா? பாஸ்டர் சொல்றாங்க சர்ச்சில் இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி முடியும்? இது எப்ப முடியும்? எப்படி முடியும்? நீங்க சொல்லுங்க. இது எப்ப முடியும்? இது எப்படி முடியும்? ஆண்டவர் சொன்னாரு முன்னாடி அவர் உயிரோடு மாம்சமா நடக்கும் போது சொன்னாரு. அல்லேலூயா சொல்லவா? நாளைக்காக கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சங்களை கவனித்து பாருங்க. அவன் விரைந்ததும் இல்லை உதிர்த்ததும் இல்லை. எதுக்கு கவலை? அதை நான் போச்சுக்கிறேன் என்ன சொல்லி சீசர்ல நடந்துங்க சொன்னாரு. அப்ப யாரும் அதை கேட்கல. அப்ப யாரும் அதை கட்டுப்படல. அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதி தேடுங்கன்னு சொன்னார் ஆண்டவர் நேரடியா. அப்ப யாரும் கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. என்னை விட தாயாவது தகப்பனாவது யாரும் அதிகமா நேசிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் சொன்னார் பூமியில. அப்ப கேட்கல. பிரதர் சிஸ்டர் பரிசுத்த அபிஷேகம் பெற்றானோ கையை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் எப்ப உள்ள வந்துச்சோ எப்ப மாம்சமான யாவர் மேல வந்து இறங்கினாரோ அப்ப நினைக்கிறான் எனக்கு சொத்து வேணாயா, எனக்கு சொல்ல வேணாயா, எனக்கு வீடு வேணாயா, என் ஆண்டவர் தாயா, என் ஆண்டவர் தாயா, எனக்கு சொத்து சொல்ல எனக்கு வேண்டாம். புரியா? இந்த அன்பு இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில இருக்காங்க. இதை பார்த்து ஆண்டவர் வருத்தப்படுறாரு. சும்மா நான் ஒரு பாட்டு பாடுங்க, இப்ப பாட்டு பாடலாம், ஜாமனா பாட்டு பாடுனாங்க. பாட்டு பாடுங்க ஜோமன் அதை சொல்ல வரல. இந்த அன்பு வருமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எப்படி புரியுத பாருங்க. இன்னொரு வருஷத்தை படிங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 34 35 கொஞ்சம் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் எல்லாரும் கேக்குதுங்களா? சகோதரத்தை யாராவது வாசனை. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் யாரெல்லாம் வீடுகளெல்லாம் வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாத்தையும் வித்த வீடு விட்டு துட்டு நிலத்தை விட்டு துட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அந்த துட்டெல்லாம் கொண்டு வந்து அப்போது ஊழியக்காரன் பாதத்துல கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நான் பல முறை படிச்சிருக்கிறேன். போன வாரம் நாடகம் அடுத்தது என்ன பண்ணாண்டவர இல்லப்பா நீ கேட்டுக்கிறல்ல ஜெயம் கொடுக்குறவனும் அவனுக்கு நான் இதெல்லாம் தரணும்னு சொன்னாங்க. இப்ப திருச்சபை எதுக்கு கொண்டு வரணுங்க? நீ அன்புக்குள்ள கொண்டு வரணும்.
அன்பானவரே, ஆதி திருச்சபை ஆரம்பிக்கும் போது, அபிஷேகம் பெறும்போது ஒரு திருச்சபை அன்பா இருந்தது. எபேசு திருச்சபை அன்பா இருந்தது. அல்லேலூயா. எந்த அன்பு தெரியுமா பிரதர்? எந்த அன்பு பிரதர்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நானா சொல்றேன் பிரதர், நல்லா கவனிங்க. வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், எல்லாம் முக்கியம். சரி, இது வந்து விட்டுருங்க, நீங்க யாரும் கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டு வாசல் இருக்கிறது நீங்க வைக்கிறது வைக்கிற. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? இவங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்திருக்கும்? சொல்லுங்க, எப்படி தென்னத்தில் வந்திருக்கும்? எப்படி வந்திருக்கணும்? சொல்லுங்க. அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? நினைச்சு கொடுத்துருப்பாங்க. பைத்தியம் ஆயிட்டாங்களா? பைத்தியம் ஆயிடுச்சா? இல்ல அறியாமையால கொடுத்துட்டாங்களா? எப்படி பண்ணாங்க? வீடு நடத்தி எல்லாம் விட்டுட்டு எத்தனை ஐயா அப்போஸ்தலர்களே, ஊழியக்காரர்களே, எனக்கு சொத்து வேணாம், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. சொல்லுங்க, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாம் இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. பாருங்க, சம்மா நான் அபிஷேகம் பெற்றேன். அன்பு சபை வளருதா? சபை வளர வேண்டும் என்று சொல்லி, ஊழியக்காரன் நல்லா இருக்க சொல்லி, எனக்கு வீடு வாசல் வேண்டாயா, நான் வீட்டுல நிம்மதியா தூங்கறதை விட ஆண்டுடைய சுவிசேஷம் உலக மக்களுக்கு போய் சேரட்டையா. இயேசு நல்லவர், இயேசு நமக்காக வந்தாரு, இயேசு மரிச்சாரு, என் பணம் என் வீடு எனக்கு வேண்டாயா. இந்த வீட்டை வச்சு பரலோகம் போக முடியாது, இந்த சொத்தை வச்சு நான் பரலோகம் போக முடியாதையா. நான் கொடுக்கறையா. என்ன அன்புயா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பை வர 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 70 வருஷம் திருச்சபையில பண்ணிச்சு. அப்படியே மாறி போச்சியா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 4 அதிகாரம் பண்றீங்க. 4 அதிகாரத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க? வீடு வாசல் இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லையா? பைபிள் சொல்லுது, வீட்டை உடையவர்கள், நிலத்தை உடையவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? வித்து இன்னும் கேளுங்க, கிட்டத்தட்ட 3000 பேர். அப்ப 120 பேர் எவ்வளவு? 3120 பேர் கணக்கெடுப்பு படி. அப்ப நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, ஒரு 5000 பேர் வச்சுங்களேன். ஒரு 5000 பேர்ல எல்லாரும் வீடு வாசல் வச்சிருக்காங்களா? எல்லாரும் வச்சிருக்கா முடியல, எல்லாரும் வச்சிருக்கா. பைபிள் சொல்லுது, வீட்டை உடையவர்கள், நிலத்தை உடையவர்கள் மட்டும்தான் வித்தாங்க. வீடு வாசல் இல்லாதவங்க கவனம் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்போஸ்தலர் கையில பாதத்துல ஒப்படைச்சிட்டு இல்லாதவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. வரும் இல்ல, உண்மையாவே நான் வந்து சொல்றேன், எனக்கு மட்டும் வந்துருமா? கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஆனா அந்த மக்கள் எப்படி வந்துச்சு நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா சொல்லாமா? அது எப்ப வரும் தெரியுமா? அது எப்போ மனிதன் வரும் தெரியுமா? அந்த 5000 பேருக்கு அது வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, இந்த வீட்டை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த நிலத்தை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நாம நாளைக்காக கோலம் போட சொன்னார் ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார்ல, அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு செய்யல, மறித்து போயிட்டு போய் சொன்னார்ல, நான் தேற்றவான அனுப்புவோம்பா, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தை நடத்துவார்ப்பா, பாவத்தை குறிச்சு நீதி குறிச்சு உணர்த்துவார்ப்பா சொன்னார்ல. அந்த ஆவியானவர் வந்தாரு, உள்ளத்துல பேசினாரு. அல்லேலூயா. உள்ளத்துல தூண்டுதல் பண்ணாரு. என் மகனே, மகனே, இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் உலக வெற்றி போடணும், உலக வெற்றில போடணும். அதுக்கு பணம் முக்கியம், பணம் முக்கியம். அந்த பணத்தை நீங்க ஊழியத்துக்கு கொடுங்க அப்படின்னு அவனுக்கு உணர்த்துறாரியா. அல்லேலூயா சொல்லாமா? தசமபாகம் கொடுக்கிறதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? வீட்டை விட்டு தந்த அந்த மாதிரி 30 லட்சம் அதான் சர்ச்சைக்கு என் மனைவியை கலந்து போடப்படுது. நல்லா இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு. கேட்டு 4 பசங்க வச்சு வீட்டை விட்டு காலையில் தரிசனம் பேசுறதுக்கு போயிட்டே இருப்பாங்க. இருப்பா 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 இருப்பா
சொல்லுவா, ஆண்டவர் மேல உண்மையான அன்பு ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா ஆண்டவருக்காக அவன் எதையும் செய்ய அவன் யோசிக்கவே மாட்டான். அல்லேலூயா. எதையும் செய்ய யோசிக்க மாட்டான். எதனால செய்வான்? எப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணுக்காக அந்த பொண்ணு கட்டிக்க முடியலன்றதுக்காக ட்ரெயின் முன்னாடி நிக்கிறாங்க. எப்படிப்பா? எப்படி? தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பான உபதேசம் சொல்லல. லவ், உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு ஒரு பொண்ணுக்காக ஒரு உயிர் கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு பொண்ணு மருந்து வச்சு செத்துட்டா இல்லையா? இயேசுவின் நாமத்தை நாம திருச்சபை வரக்கூடாது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எப்படி வரும்? அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது எண்ணம் அவங்க வந்துடுவா. இவன் இல்லாத என்னால வாழவே முடியாது என்ற எண்ணம் பிசாசு கொண்டு வரான். அவனால் அது முடியுமா? அவனால் முடியாதா? நிச்சயம் முடியல. அவன் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உண்மையா? அது வரும், தானா வரும், சொல்லி வராது. வீட்டுல சொன்னாப்பா, அந்த பொண்ணு கடைக்கெல்லாம் போய் ட்ரெயின்ல போய் செத்துருப்போம். எந்த அப்பா மையா சொல்லுவாங்க? தானா வரும், தானா வரும். அல்லேலூயா சொல்லாமா? அப்பா அம்மா லைன்ல மருந்து குடிச்சு செத்தா கூட பிசாசு உள்ள போய் உட்கார்ந்து. அல்லேலூயா சொல்லாமா? லவ் பண்றதுல பிசாசு. அல்லேலூயா சொல்லாமா? பிசாசு உள்ள கிரியை செய்து. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அவங்க செத்தாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்ல, நானா போதும் நினைக்கிறவங்களுக்குள்ள பிசாசு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான அன்பு என்ன தெரியுமாப்பா? ஜனங்களே, அப்போஸ்தலர்களே, உண்மையான அன்பு தெரியுமா? ஒரு நண்பன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதுதான் ஒரு உண்மையான அன்பு. இதெல்லாம் போய் நான் உண்மையான அன்பு உங்க மேல வச்சேன், உங்களுக்காக என் ஜீவனையே கொடுத்தையா. அவர் சிலுவையில ஆணை அடிக்கும் போது என்ன நினைச்சாரு? ஐயோ, இந்த வலியை விட, இந்த வேதனை விட என் பிள்ளை முக்கியம், என் பிள்ளை வாழ்க்கை முக்கியம் நினைச்சாரா? நினைச்சாரு, அதனால சகிச்சாரு. அல்லேலூயா. நீ நாடு அவரை போல அழகு நடந்த பூமியில ஒருவரும் இல்லை. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஒரு அந்த கேள்வி. ஏன் அந்த கேள்வி? ஒரு நாள் திரும்ப வெயில் வந்துச்சு. வீட்டுல போன சொல்லிடுறேன். கவரி எனக்கு தங்கிச்சன தெரியல. அப்புறம் என்ன, யாரோ ஒரு பொண்ணு கை கட்டி போகுது. அப்புறம் பார்த்தா கேட்பா, நம்ம யாரா ஒரு பொண்ணு கை கட்டுறாங்க. மூஞ்ச முன்ன எப்படி தெரியா? தப்பு கிடையாது சொல்லாமா? ஆண்டவர் எப்படி யோசிச்சீங்களா? எவ்வளவு அழகான வெயில்ல வேண்டும், வெயில்ல மழை மேல ஆண்டவர் தோங்குறாரு, மழை மேல தோங்குறாரு. நம்ம முகத்துல ஏதோ பிம்பிள் சொன்னுச்சுன்னா, ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து 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 இதை போலாமா அதை போலாமா போடுங்க. ஆண்டவர் இவ்வளவு வேதனை பத்தியப்பா. அத்தனை அழகையும் அத்தனை அவமானத்தையும் நம்ம மேல வச்ச அன்பினாலே ஆண்டவர் விட்டு கொடுத்தார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. திருச்சபையே, திருச்சபையே, ஆதி திருச்சபை கொண்ட அன்பை நீங்க உங்க வாழ்வுல கொண்டு வாங்க கட்ட சொல்றேன். ஆதி திருச்சபை கத்தங்க சொல்றாரு. ஆதியில கொண்ட அன்பு புரியுதா உங்களுக்கு? அவர் ஆரம்பிக்கிற வரி புரியுதா உங்களுக்கு? இந்த வரி தெரியாம பிரசங்கம் பண்றாங்க நிறைய பேர். அதுல பாட்டு பாடுறதே போட்டாங்க, அதுல தூங்க மாட்டேங்க. அப்படி கேட்க தப்பு இல்லை. அதுல பாட்டு பாட்டு பாடுங்க. அந்த பாட்டுக்காக கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லப்படுது. ஆதி திருச்சபை ஆரம்பித்த நாட்களிலே தனக்கென்று ஒன்றை எடுத்துக் கொள்ளவில்லை. எல்லாமே கர்த்தருக்காக ஊழியக்காக பாதத்துல வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாங்க. என் பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகும், என் பசங்க லைஃப்
இல்லைங்க, எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்து வர வச்சுட்டாங்க. அப்படி நடந்த போது அனனியா சபையில 2 பேர் வந்து எல்லாத்தையும் வித்து போய் சொன்னா ஆண்டவர் இருப்பாரு. சொல்லுப்பா எப்படி இருக்கோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 4 அதிகாரத்துல எல்லாரும் 5000 பேர் நீ உண்மையா இருக்காங்க திருச்சபையில. கர்த்தர் பாக்குற, ஐயோ நம்ம ரத்தம் செய்கிறது வீணாகவில்லை அப்பா, கையை தட்டுங்க. நான் சுற்றின ரத்தம், நான் பட்ட பாடுகள் வீணாக போகவில்லை. என் ஜனங்களுடைய அன்பை பார்த்து நான் திகைக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுறார். இப்படி ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வித்து கைய நிலத்தெல்லாம் வித்துட்டு பொய் சொன்னா எப்படிங்க ஏத்துப்பார் ஆண்டவர்? அதனால்தான் இப்படி விசுவாசமுள்ள இருக்கிறவன் வந்து பொய் சொல்லவே கூடாது. உடனே காலி பண்ணாரு. வசனம் சொல்லுது, அதை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. எல்லாருக்கும் பயம் வந்துச்சாமா. ஐயோ பொய் சொல்லக்கூடாது, ஐயோ ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது, ஆண்டவரை வஞ்சிக்க கூடாது, பயம். அல்லேலூயா சொல்லாமா? தேவப்பிள்ளையே, திருச்சபையே, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறது திருச்சபையில? அந்த மாதிரி அன்புகளை வாங்கப்பா. உங்களுக்கு சொத்து வேணும், சுதந்திரம் வேணும், வீடு வேணும், திருச்சபையை நேசிங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அவங்களே நம்ம ஒரு வாரம் சர்ச்சில் படுத்திருந்து நம்ம பேங்க் அடிக்கணுமா? ஏன் சொல்லுப்பா, காசு தர போறாங்களா? எனக்கு பாராட்ட நடத்த போறாங்களா? இல்லப்பா, சபை மேல அன்பு இருந்ததுன்னா நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்க மாட்டீங்க. சபையில ஒரு காரியம் நடக்காம இருந்து உண்மையான அன்பு சபையில இருக்கிற தூக்கம் வராது. விசாரிப்பாங்க, கேட்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி அன்புக்குள்ள வாங்கப்பா. சொந்த கடமைக்காக வந்து அல்லேலூயா சொந்தம் எல்லாரும் கை தட்டு, ஒரு கை தட்டு, எல்லாரும் ஆவில இருப்ப, எல்லாரும் ஆவில இருப்பது இதுவா அன்பு இல்லப்பா. பவுல் சொல்றாரு, டைம் ஆச்சு. பவுல் சொல்றாரு, வாங்க 14 வாங்க, 14 வாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் எல்லாம் பேசுகிற அந்நிய பாஷை எல்லாம் ஓசை இடுகிற வெண்கலம் போல் இருக்கும். எது இல்லைன்னா அன்பு இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்றாரு. நீங்க மனுஷ பாஷைகள் பேசினாலும், ஏன் தூத பாஷை பேசுகிறது போல அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீங்களா சத்தம் விடுகிற வெண்கலம் போலதான் இருப்பீங்க. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அடுத்த வாரம் தொடர்ச்சிய நம்ம இதிலிருந்து பார்ப்போம். நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏன் அபிஷேகத்தை நம்ம மேல வச்சுனா சொல்லுங்க? திருச்சபை வளர வேண்டும். திருச்சபை அவர் சத்திய உலகம் எங்கும் போக வேண்டும். அதுக்கு சத்திய ஆவி உள்ள வர வேண்டும். அதுக்கு ஒரு பவர் நமக்கு தேவை, அதுக்கு ஒரு வல்லமை நமக்கு தேவை. அதற்காக ஆவி நமக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த பரிசுத்த ஆவி பெற்றவங்க ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்கப்போ? தனக்கு எதுவும் வச்சுக்கல. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நாள்தோறும் செபித்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பலமா இறங்கினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம பெண்கள் நிகழ்ச்சி கூட நம்ம போயிடலாம். அடுத்த வாரம் தொடர்ச்சியை நெடுகிற மெசேஜை மறந்துடாதீங்க. என்ன தலைப்பு சொல்லுங்க? ஆதில கொண்ட அன்பை விட்டு விட்டாங்க. ஒரு மனிதன் பச்சுதாய் பெற்று கொண்டவன் அன்பை விடவே கூடாது, அன்பை விடவே கூடாது. எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.